ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹெச்வி ட்ராமா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வென் ஐ ஃப்ளை டுவோர்ட்ஸ் யூ சீசன் 1 எபிசோட் 19. எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் எந்த மாதிரியான ட்ராமாஸ் அப்லோட் பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாங்ஜியாவும் சைஸையும் பேசிகிட்டு இருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்டா, என்னடி சொல்கிற அப்படின்னு ஜாங்ஜியா கேட்க, ஆமாம் ஐயோ ஸ்கொயரில் மார்க்கெட் இருக்குன்னு ராங் சொன்னா, அங்கே ஒன்றா போகலாம்னு வேற சொன்னா. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணலான் இருக்கேன். ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. நான் ஒன்றும் தப்பு இல்லைன்னு தாண்டி தோணுது. ஜைஸை இப்போ நீ கன்ஃபர்ஸ் பண்ணிடுவடி. ஒரு வேளை ஜாங்லூராங் நீ போகிற யூனிவர்சிட்டிக்கு வரலன்னா என்ன பண்ணுவேன்? 4 வருஷம் ஓடிடும் அப்படின்னு சொல்கிறா. என்ன நடந்தாலும் சரி, ட்ரெயின்லேயோ பிளெயின்லேயோ எப்படியாவது போய் ரீச் பண்ணிடணும், அதுக்கப்புறம் மீட் பண்ண மாட்டோமா என்ன அப்படின்ற மாதிரி தைரியமாக சொல்கிறா. ஜைஸை உன்கிட்ட ஒன்று மட்டும்தான் கேட்கணும். எதை வச்சு உனக்கு ஜாங்லூராங்க பிடிச்சிருக்குன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறப்போ, எனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். அவன் சந்தோஷமாக இருந்தால் அவனோட நான் தாண்டி சந்தோஷமாக இருக்கேன். அவன் சோகமாக இருந்தால் நானும் சோகமாயிடுறேன். அதை வச்சு தான் சொல்கிறேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எனக்கு இந்த மாதிரி தோணியிருக்கான்னு சைஸை கேட்க, எனக்கு ஷானிய விஷயத்தில் கூட அப்போல்லாம் தோணுதில்லை, அவன் கிரேட்டுன்னு நினச்சேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜாங்லூராங்க பார்க்க சைஸை வந்திருக்கா. கூடவே நம்ம ஜாங்ஜியை வந்திருக்கா. அவன் வந்துட்டாண்டி, நான் சொன்னதை மறந்துடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருப்பானா, நீ பேசுகிற விஷயத்த மாற்றிக்கோ, பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், க்யூட்டாக நடந்துக்கோ, பேசிகிட்டே இருக்கப்போ அவனை பிரதர்னு சொல்லிப்பாரு. கண்டிப்பாக அவன் டென்ஷன் ஆவான். நம்ம ஜைஸையை அவன் சொன்ன மாதிரியே நடந்துக்கிறான். நம்ம ஜாங்லூராங்க, நீ நார்மலாக பேசு ஜைஸை, எதுக்கு இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை எனக்கு ஆக்சுவலாக த்ரோட்டில் பிரச்சனை, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு நடந்து போயிட்டுருக்கா. ஸ்டெப் 2, ஃபிசிக்கல் கான்டாக்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்திக்கோ. உதாரணத்துக்கு தெரியாமல் அவன் கையை இடிச்சுக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நம்மளும் போய் பக்கத்தில் இருக்கிறவங்கள இடிச்சு அப்படியே சாஞ்சு விழுந்துடுறா. பார்த்தா நம்ம ஜாங்லூராங் பிடிச்சிருக்கான்னு நினைப்பா. ஆனால் இன்னொரு பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. நல்ல வேலை ஜாங்லூராங் நீ என்ன பிடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி கண்ணை மூடிட்டே சொல்லிட்டு இருப்பா. பார்த்தா அந்த பொண்ணு, நீ என்ன இப்படி இருக்க, ஒழுங்காக சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. உடனே நம்ம ஜாங்லூராங், உனக்கு ஏதோ ஆகலி அப்படின்னு கேட்குறப்போ, ஒன்றும் ஆகலவா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நெக்ஸ்ட்டு 3rd ஸ்டெப்பு, சிக்னல் கொடுக்கணும். நீ என்ன சொல்ல வர போகிறேன்னு அவனுக்கு முன்கூட்டியே தெரிகிற மாதிரி நடந்துக்கணும், ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன் ஒரு மாதிரியாக இருக்க சைஸேன்னு கேட்குறப்ப, என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு 30க்குள்ளேயே மேரேஜ் நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னா எனக்கு 29லேயே என்கேஜ்மெண்ட் ஆகணும்ல. என் பார்ட்னரோட பேரண்ட்ஸை 28லேயே மீட் பண்ணணும். ஒரு 10 இயர்ஸாவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தானே தெரியும். அப்போ நான் 18லேருந்தே டேட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவளூராங்க, இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு 19 வயசு ஆகிடும், முடியும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. என்னால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 9 இயர்ஸ் இருக்க முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போவே ஜாங்ஜியா சொல்லியிருப்பா, இந்த எந்த விஷயமும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் சொல்கிற கடைக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி. அவளும் எனக்கு ஒரு கடை தெரியும், அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறா. உடனே அவரும் இருந்துட்டு, என்கிட்ட வந்துட்டிங்களா, உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், எங்கள் ஊரில் டெரஸ் கார்டில் நான் தான் ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. திறமை பார்த்தவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, கணிக்கிறதுல நான் கில்லாடின்னு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் புர்ரால விட்டுட்ருக்கான். இப்போ பின்னாடி ஜாங்ஜி வந்து, இவங்க 2 பேர் தான் சேர்த்து வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஓகே, நான் இப்போ ஒரு கார்டு எடுக்க சொல்கிறேன், அந்த கார்டு எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே நம்ம சைஸையும் ஒரு கார்டு எடுக்கிறா. டடடடா, சூப்பரான கார்டாச்சே, இது ரொம்ப அருமையான கார்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த கார்டு வச்சே நான் சொல்கிறேன், நீ ரொம்ப அதிர்ஷ்டமான பொண்ணு, இந்த அதிர்ஷ்டத்தை வச்சே எல்லாத்தையும் வளைச்சி போட்டுருவேன் நீயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒரு விஷயம், உனக்கு யார் பாய் ஃப்ரெண்டாக வரப்போனானோ அவன் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்மளூராங்க லைட்டாக சந்தேகம் வருது. நீ ஒரு கார்டு எடுன்னு சொல்கிறப்ப அவனும் ஒரு கார்டு எடுக்கிறான். இது ஆகச்சிறந்த கார்டு, இதுவும் அருமையான கார்டு தம்பி அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லிட்டு இருக்கான். இந்த கார்டை பார்த்தாலே தெரியுதே உனக்கு வரப்போகிற கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பான்னு. இவள் பார்க்கறக்கு பிரகாசமான முகத்தோட பிங்க் ட்ரெஸ் போட்டு இங்கேயே இருப்பாளே அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஜைஸையும் தலையாட்டிகிட்டு இருக்கா. உடனே நம்ம ஜாங்லூராங்க, இதை வச்சு அவளோட பேர் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப, ஏன் சொல்ல முடியாது, சொல்கிறேனே அப்படின்னு அவன் மூக்கு மேலே கை வச்சுக்கிட்டு, உன்னோட பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். உடனே நம்ம சைஸை சைஸை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா சொல்லுவீங்க அப்படின்னு நம்ம சைஸை கேட்க, நல்லா தானே நடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்போ நம்ம கூரான் ஜாங்ஜியாவை மீட் பண்ணுறான். இங்கே என்ன ஜாங்ஜியா பண்ணுற அப்படின்ற மாதிரி, என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ கூரான் அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. இது என் கொலீகோட பொண்ணு, அவங்க இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நாங்கள் 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறப்ப, போன வருஷம் தான் உன்னை பார்த்தேன், நாங்கள் 2 பேரும் சைல்ட்ஹுட்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான், அவன் சும்மா சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம ஜாங்ஜியா கிட்டே வந்து, அவனுக்கு ஏதாவது க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். இப்போ நம்ம கூரான் முந்திக்கிட்டு, ஆமாம் எனக்கு இருக்காங்க, எனக்கு இவ்வளோ தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாங்ஜியை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறான்.
நம்ம ஜாங்ஜியாவும் என்னை வச்சு தப்பிச்சதுக்காக எனக்கு என்ன ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே அவனும் அது ஏதோ அவ வந்து என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருந்தா அதனால உன்னை சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி விட உனக்கு அப்புறமா ரிவார்ட்ஸ் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் ஒன்றும் அலைஞ்சவ கிடையாது, எனக்கு வேணாம், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணால் ஒருத்தர் இங்கே ஹெல்ப் பண்ணாரு, அவருக்கு வேணால் ஏதாவது பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. அப்போ இவங்க 2 பேரும் இந்த கேம் ப்ளே பண்ணுறாங்க. அப்போ ஒரு கார்டு எடுக்கிறாங்க. நீங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான விதி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா இந்த கார்டு லவ்வர்ஸ்க்கான கார்டு, காதலின் தேர்வு குதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கூரானும் இப்படி சொல்ல ஜாங்ஜி உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. என் பின்னாடி எத்தனை பசங்க வருவாங்கன்னு தெரியுமா, யாராக இருந்தாலும் என்னால் ஆயிட முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜாங்ஜி எந்திரிச்சு கிளம்பிடுறா. உடனே நம்ம கூரான் கூட இருந்த பொண்ணும் குட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறவங்க கன்ஃபியூஸ் பண்ண நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவளும் வந்துட்டு என் குட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறவங்க கூடலாம் நான் டேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா டேட்டிங்க்கு அப்புறம் எங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு போயிடும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஜையும் லூராங்கும் நடந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கிளவுட்ஸே இல்லை பாரு லூராங்க, அப்போ கண்டிப்பாக ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம லூராங்கும் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் லேட்டாக இருக்கும், அது வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம ஜையும் இன்டர்நெட்டில் ஒரு கேம் வைரலாக போயிட்டுருக்கு, அது வேணே விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சென்டென்ஸை 3 வேர்ட்ஸில் சொல்லி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல் கொஷின் சூசா செய்ய ஆரம்பிக்கிறா. சூசை ஜாய் சூசு கியூட் அப்படின்ற மாதிரி முடிக்கிறா. இப்போ நம்ம லூராங்க ஆன்சர் சொல்கிறான். சூசா ஜாய் சூசு அவளை விட க்யூட்டாக இருக்கிறதுனால சூசுவை பார்த்து பொறாமப்படுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படி இல்லை லூராங், சூசுவை விட சூசை ஜாய் க்யூட்டுன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அகெயின் கொஷின் எவ்ரிடே மீட் கேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நம்ம லூராங்கும் எவ்ரிடே இஃப் யூ ஈட் கேக் யூ வில் மீட் த டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஜைஸே நானே தான் கேள்வி கேட்டுட்ருக்கேன், நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப லூராங் லைக் சூசை அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஜைஸைக்கு என்னன்னே புரியல, ஒரு மாதிரி அதிர்ச்சியிலே நம்ம லூராங்க பார்க்குறா. பொண்ணு பார்த்து ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குது. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ பேசிட்டு வராங்க. அப்போ நம்ம லூராங் சொல்கிறான் நாளைக்கு நம்மளோட ஸ்கோர்ஸை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்கா. நம்ம ஜைஸையும் உம்முன்னு சொல்கிறான். ஏதாவது நர்வஸாக இருக்கே அப்படின்னு நம்ம லூராங் கேட்க, நர்வஸா, நான் எதுக்கு நர்வஸ் ஆக்கணும், இது நம்ம ரிலேஷன்ஷிப் தானே அப்படின்னு சொல்கிறப்போ உடனே நம்ம லூராங்க சிரிச்சுக்கிட்டு நான் ஸ்கோர்ஸ்ன்னு சொன்னது நம்மளோட ஸ்கோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நம்ம ஜை சிரிச்சுக்கிட்டே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே லூராங் நீ வழக்கமாக நிறைய பேசிகிட்டே வருவ, ஏன் பேச மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இல்லை நான் பேசவே மாட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ 2 பேரும் கை கோர்த்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. 2 பேரும் கை கோர்த்துட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. வாவ், நான் ராங் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், ஜாலி ஜாலி அப்படின்ற மாதிரி இருக்கா. நம்ம சூசை ராங்கு டெக்ஸ்ட் பண்ணுறா. ராங் தூங்கிட்டே அப்படின்ற மாதிரி. நம்ம ராங்கும் அதே நினச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. மிஸ்டர் லின்னும் ராங் எனக்கு ஒரு கிளாஸ் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. வாங்குறாங்க என்ன சந்தோஷமாக இருக்க, ஏதாவது நல்ல விஷயம் நடந்ததா அப்படின்னு அவங்க அங்கிள் கேட்க இவன் பட்டுக்கு சிரிச்சிட்டே இருக்கான். நான் தண்ணி கேட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொன்னது கொண்டு வர அங்கிள் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் கொடுத்துட்டு வரான். மல்லூராங்கும் ஜை பண்ண டெக்ஸ்ட்க்கு ரிப்ளை பண்ணுறான். நான் இன்னைக்கு தூங்கணும்னான்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெட்டில் அப்படியே படுத்துட்டு சிரிச்சிட்டே இருக்கான். இங்கே நெக்ஸ்ட் டே நம்ம ஜையோட ஃபேமிலியெல்லாம் ரிசல்ட் பார்க்க உட்காந்துருக்காங்க. டைம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்டுட்ருக்காங்க. அவங்க அப்பா இன்னும் 10 செகண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஜை 586 அவங்க இருக்காங்க. டேட் இதுக்கு முன்னாடி நான் அந்த மார்க் எடுத்ததே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ராங்கு டெக்ஸ்ட் பண்ணுறா. நான் ஈஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணுறா. ஃபோன் போக மாட்டேங்குது. ஒருவேளை ராங்கு ரிசல்ட் ஏதாவது தப்பாயிடுச்சோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ராங் கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது. கீழே தான் வெயிட் பண்ணுறேன் வா அப்படின்னு சொன்னதான் வெந்திரிச்சு கீழே ஓடி வரா. நம்ம ஜைஸே அவனோட ரிசல்ட்ஸில் ஏதோ ஃபெயிலியர் ஆயிடுச்சோன்னு நினச்சிக்கிட்டு பரவாயில்ல டிஸ்டன்ஸ் ஒன்றும் மேட்ரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அவனும் மேல் டேர்ம்ஸோட டிஸ்டன்ஸும் ஃபீமேல் டேர்ம்ஸோட டிஸ்டன்ஸும் ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப ராங் ரொம்ப தேங்க்ஸ் ராங் அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சிக்கிறா. அது வந்து டிஸ்டன்ஸ் ஒரு மேட்ரு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம லூராங்கோ எந்திரிச்சு மேல் ட்ரம்ஸோட டிஸ்டன்ஸும் ஃபீமேல் ட்ரம்ஸோட டிஸ்டன்ஸும் ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறப்பே கட்டி பிடிச்சிக்கிட்டு சூப்பர் ராங் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஜெய்சே வீட்டில் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு கனவு கண்டுட்டு இருக்கா. ஐயோ 2 பேரும் டேட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜை கையை பிடிச்சிக்கிட்டு இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுவும் இல்லாமல் நான் அப்படின்னு இழுத்துட்டு இருக்கான். என்னாச்சுன்னு கேட்குறப்ப நம்ம கூரானு இல்லை பேக் இழுத்துட்டு இப்போ போனால் தான் டென்ட்டிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவனையும் கூட்டிகிட்டு வரான். நம்ம ஜையும் கூரான் அப்படின்னு சொல்கிறப்ப உனக்கு ஏன் திடீர்னு வாய் திக்குது, சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சதெல்லாம் ஓகே தான், முன்னாடியே சொன்னால் தானே என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பேன் கேம்பிக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே பின்னாடி சூசை அப்படின்னு நம்ம ஜாங்ஸியை ஓடி வரா.
அப்போ வந்து காதுகிட்ட வந்து கூரான் இதை பற்றி சொன்னா அவன் எப்படியோ ஸ்பாயில் பண்ணிடுவான்னு நினச்சேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ரொம்ப தப்புச்சே, ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படின்ற மாதிரி 2 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி கிளம்பலாமான்னு கேட்குறப்ப இரு இன்னொருத்தர் வரணும்னு சொல்கிறப்ப நம்ம வாங்ஃபாங் வந்து நிற்கிறான். எல்லாருமே வாயை பொழுது ஷாக்காகி நின்றுட்டு இருக்காங்க. ஐயா மட்டும் இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நம்ம வாங்ஃபாங் சொல்ல, அங்கே என்ன பார்த்துட்டு இருக்கேன் நம்ம ஜாங்ஜியாவை கேட்குறா. இல்லை ஏதோ பூஜையில் கரடி பூந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம கூரானை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜாங்ஜியா கூரான் இதெல்லாம் எடுத்து வைக்கணும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு கேட்குறப்ப எதிர்பார்த்தது தான், பெரிய ஆளாக இருந்தால் இப்படி தானே கூப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம சாங்லூராங்க உடனே வந்து சைசை கிட்ட உட்காந்துக்கிறா. உடனே ஜல்லி கொடுக்குறான். நான் ஒன்றும் கோவமாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சைசை சொல்கிறா. நீ சந்தோஷமாக இருக்கணும் தான் ஜல்லி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறான். சைசைக்கும் லூராங்கும் நடுவால் உட்காந்துக்கிட்டு ஸ்டார்ஸ் இவ்வளோ அழகாக இருக்குமா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கான். உடனே நம்ம சைசை கடுப்பாகுது. பின்னாடி இருந்து நம்ம ஜாங்ஜியை கூப்பிட்றா. குரானோ ஜாங்ஜியா நீயும் ஸ்டார்ஸ் பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்குறப்ப மொகரக்கட்டை பார்க்க வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கா. சிரிச்சுக்கிட்டே வாடா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. அப்போ நம்ம சைசையில் உறங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கூரான் என்ன தொல்லை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஜாங்ஜியா கூரானை டார்ச் லைட் எரியலின்னு பார்க்க கூப்பிட்டுருப்பா. பார்த்தா அவன் சரி பண்ணிடுறான். அதுக்குள்ளே சரி பண்ணிட்டேன்னு கேட்குறப்ப ஐயாக்குள்ளேன்னு நிறையா திறமை ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம கூரான் என்ன திடீர்னு நான் உனக்கு ஹேண்ட்ஸமாக தெரியுறேன் அப்படின்னு கேட்குறப்ப நினப்பு தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஃபியூச்சரில் நான் உன் கூட இல்லைன்னா உனக்கு யார் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பான்னு சொல்கிறப்ப நம்ம ஜாங்ஜியாவும் நீ ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம கூரானும் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீ ஏதாவது என்கிட்ட ஜோக் பண்ணுறியா, நீ என்கிட்ட விளையாடுறதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இல்லை இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நிறைய டைம் எங்கள் அப்பாட்ட கேட்டிருக்கேன், நான் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் உடனே நம்ம ஜாங்ஜியை உள்ளுக்குள்ளே கவலையை வச்சுக்கிட்டு போறியா, சரி போகிறது நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டே அப்படின்னு கேட்குறப்ப இன்னும் இல்லை, நீ சொன்னீங்கன்னா அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஜாங்ஜியா சொல்லிட்டு இருக்கா. இங்கே இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம சாங்லூராங்க அவனோட ஜாக்கெட்டை கழட்டி கொடுக்குறான். குளிருதுன்னு சொன்னதுனால வேண்டாம் வேண்டாம் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியுது, நம்ம ஸ்லோவாகவே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம வாங்ஃபாங் தூங்கி எந்திரிச்சு இங்கே டாய்லெட் எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு எந்திரிச்சு வந்து பார்க்குறப்ப அவன் கண்ணை தேய்ச்சி பார்க்குறான். அவன் உடனே ஷாக் ஆயிடுறான். இங்கே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கப்ப நம்ம ஃபாங் உள்ளே வந்து கூரான் அப்படின்னு கத்திட்டு உள்ளே வரான். அம்மா நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஞாபகம் வந்துடுச்சு, அங்கே 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு ஆளுக்கு 2 தலை இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கண்டிப்பாக தப்பு இருக்கும், மண்டைக்குள்ளே தான் தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கூரான் சொல்கிறான். உடனே நம்ம வாங்ஃபாங்க நீ எப்பவுமே என்ன நம்ப மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கருப்பு ஜாக்கெட் போட்டிருந்தான், அதுவும் அந்த பொண்ணோட முடி நல்லா நீளமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்குறப்ப இவங்க 2 பேர்த்தோடு தான். உடனே நம்ம வாங்ஃபாங்க ஐயோ இல்லை நான் தப்பாக சொல்லிட்டேன், நான் யாரையும் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம கூரனும் லேட் ஆயிடுச்சு எல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம லூராங்க நான் போய் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இங்கே நம்ம ஜாங்ஜியா கிட்ட கேட்குறா ஏதாவது நடந்ததா அப்படின்னு. அவங்க கடுப்பில் இருக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இங்கே லூராங்க ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவங்க 2 பேரும் அதாவது சொல்ல விரும்புகிறீர்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போத்துலேருந்து இதெல்லாம் ஆரம்பிச்சிச்சுன்னு கூரான் கேட்க, உடனே நம்ம வாங்ஃபாங் நீ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கானா ஒரு விஷயத்த நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி ஆகணும், இந்த விஷயத்த என் பாட்டிக்கிட்ட மட்டும் சொல்லக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி அழுதுட்டு சொல்லிட்டு இருக்கான். இப்போ என்னடா பண்ணுறேன்னு கேட்குறப்ப அவளுக்கு குட் நைட் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்ஃபாங்க இதுக்கு மேலே அவங்ககிட்ட பேசினா எனக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு படுத்துறானுங்க. இங்கே நம்ம சைசை லூராங் கூட டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஜாங்ஜியா கூரான் சொன்னதை பற்றியே யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு ரொம்பவே படுத்துட்டு இருக்கா. எல்லாரும் சன்ரைஸ் பார்க்க உட்காந்துருக்காங்க. நம்ம வாங்ஃபாங்க என் வாழ்க்கையிலேயே முதலியாக சீக்கிரமாக எழுந்திரிச்சு சன்ரைஸ் பார்க்க போகிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஜாங்ஜியை நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ டைமில் சன்ரைஸ் பார்த்துருப்போம், ஆனால் இப்போ பார்க்குற மாதிரி நம்ம என்றைக்குமே பார்க்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. நம்ம கூரானும் பார்க்குறான். நம்ம சைஸை நம்ம நிறைய நாள் இப்படி தான் ட்ராவல் பண்ண போகிறோம், இப்படி ஒன்றும் எண்டு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம ஜாங்ஜியை கூரானை பார்க்குறா. எங்கெங்கே படிக்க போகிறீங்கன்னு கேட்குறப்ப நாங்கள் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் போட்டிருக்கோம் அப்படின்னு சாங்லூராங்க சைஸையும் சொல்லிட்டு இருக்கப்பவே சன்ரைஸ் வந்துடுது. நம்ம சைஸையும் அங்கே பாருங்கள் சன்ரைஸ் வருது, சூப்பர் சூப்பர் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல, நம்ம எல்லாரும் நம்மளோட கோல்ஸை தொலைவி இல்லை ஒவ்வொரு டைரெக்ஷனில் போக போகிறோம். நெக்ஸ்ட் டே நம்ம இந்த சன்ரைஸை பார்க்குறப்ப நம்ம இதை விட பெட்டராக தான் இருப்போம், வேணாலும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சைஸை சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம ஜாங்ஜியை கத்துறா. நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. இங்கே நம்ம ஜாங்ஜியாவுக்கு கூரான் கிட்டேருந்து லெட்ரு வருது. நான் லெட்ரு எழுதுவேன் நீ நினச்சி கூட பார்க்கல இல்லை ஜாங்ஜியா அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கான். அப்புறம் நீ இந்த லெட்டரை படிக்கிறப்ப டாமில் நீ உன்னோட ரொட்டீன் வேலையை பார்த்துட்ருப்ப, ஆனால் நான் ஏர்போர்ட்டில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்.
கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ரொம்பவே பயமா இருந்தது. ஏன்னா, உங்கள விட்டு என்னால போக முடியாதோ என்னமோன்னு நெனச்சுட்டு தான் நான் சொல்லல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா, உன்கிட்ட சொல்றது அப்படி இல்லைல. நீ ரொம்ப ஸ்மார்ட்டானவ. நான் சொன்னா கூட அவங்க ஏதாவது திட்டினா கூட நீ அவங்கள சொல்லி சமாளிச்சுருவ அப்படின்ற மாரி எழுதியிருக்கான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பாடத்த பார்த்து கத்துக்கிட்டேன். நம்ம வாழ்க்கையில சந்திக்கிறதெல்லாம் ஒரு ரீயூனியன் மாரி தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். சுருக்கமா சொல்லணும்னா, நான் அவங்க எல்லாத்தையும் முன்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்பவே நம்மலாம் ஒண்ணா இருப்போம்ன்னு தோணுச்சு. அப்ப அதே மாரி தான் நடந்துச்சு அப்படின்ற மாரி சொல்றான். மிலிட்ரி ட்ரெய்னிங்ல ஒண்ணா பனிஷ்மெண்ட் வாங்குனது, குப்பையெல்லாம் கலறி தேடினது, சன்செட், சன்ரைஸ், ஃபயர் ஒர்க்ஸ், யோனி எல்லாம் ஒண்ணா பார்த்தது. பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா ஜாங்ஜியா? ரயில் பயணத்துல எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இறங்கணும். அவன் வாங்ஃபாங் எக்கனாமிக்ஸ் எடுத்தான், நீ ஜேர்னலிசம் எடுத்த, சூசைட் சயல் ஊராங்க ஒண்ணா இருக்க போறாங்க. நல்ல விஷயம்தான். கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம எல்லாருமே ஒரு பெரிய இடத்துல சந்திப்போம். மத்தவங்கள பத்தியெல்லாம் இல்ல, எல்லாமே உன்னை பத்தி தான். சில நேரத்துல நீ தைரியமா இருப்ப, பல நேரத்துல நீ சோகமா இருப்ப. எனக்கு அப்படி பயமா இருந்துச்சுன்னா நான் முதல்ல சொன்னதான் இப்பவும் சொல்றேன். என் பேரை கூப்பிட்டுக்கிட்டே நீ முன்னாடி போ, கண்டிப்பா நீ முன்னால வருவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சூசை பேசிட்டு இருக்காங்க. லூராங், இனிமே நான் உன்னோட டீச்சர் கிடையாது, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நீ இவளை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. அண்ட் கைஸ், இந்த 2 கப்பிள்ஸ்ல உங்களுக்கு எந்த கப்பிள் பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கீப் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.